ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்னமர் மகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்துட்டு 600 மார்க் பரீட்சையில் எடுத்ததுனால பேட்டி எடுக்க வந்தவங்கெல்லாம் தமிழ்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் வெளியில் எதுவும் சொல்ல முடியாது அமைச்சராக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பேசிட்டு போயிடுறாரு. நான் படிப்புக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன், இதுக்கு எந்த தடையும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரி சாவித்திரியும் கிடந்து கத்துதுங்க. அடியே, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், எவ்வளோ நெஞ்செழுத்திருந்தா இத்தனை பேரையும் ஏமாற்றிட்டு திருட்டுத்தனமாக இப்படி போய் பரீட்சை எழுதிட்டு வந்திருப்ப. நீ சரியான கைகாரியாக இருக்கடி. இன்னும் எத்தனை விஷயத்தில் தான் இப்படி எங்களை ஏமாத்திருக்குன்னு தெரியலை. அண்ணே, நீ இவளை அன்னைக்கே வீட்டை விட்டு துரத்திருக்கணும். அவங்க அப்பையாரையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வீட்டுக்குள்ளே செத்த தான் தப்பாக போச்சு. பாத்தியானே, உங்களுக்கு தெரியாமல் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கா. எல்லாம் நம்ம சேது தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது மேலே பழிய போடுதுங்க. சேது, நீ தானே தமிழை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சாவித்திரியும் கேட்குறாங்க. சேதுவுக்கு எதுவும் சொல்ல முடியாமல் நிற்கிறாரு. நான் தான் தமிழை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனது, எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு நான் தான் அரசாங்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, ஏன்த்த எப்படி நீங்கள் எங்களை எல்லாத்தையும் ஏமாற்ற முடிஞ்சிச்சு, அதுவும் மாமாவே ஏமாற்றிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூடமிட்டு ஏற்றி விடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்கிறாங்க, ஐயா அரசாங்கம், நம்மளே அமைச்சர் குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு படிக்க ஆசைப்பட்டு நம்ம படிக்க விடாமல் பண்ணுறது ரொம்ப தப்புயா. நீ தான் எல்லாத்துக்குமே முன்னோதரமாக இருக்கணும். இப்படி நம்ம குடும்பத்திலே ஒரு பொண்ணு படிக்க ஆசைப்பட்டு பரீட்சை எழுதாமல் போனால் அது உனக்கு தாயா கெட்ட பேர். அதனால தாயா இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் சேது அன்னைக்கே வரமாட்டேன் அப்படின்னா நான் தான் வற்புறுத்தி அவனை கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிடுது. கிழவி எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கு நமக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியாகி நிற்கிது. உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு, அம்மா நீ பண்ணதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டே செஞ்சுருக்கலாம்ல, நானே இந்த பிள்ளைய பரீட்சை எழுத வச்சுருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையா ராசாங்கம், அப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த பிள்ளை மேலே நீ ரொம்ப கோவமாக இருந்தையா, அதனால் எதுவும் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லவும், அம்மா நான் எப்போவுமே படிப்புக்கு தடையாக இருக்க மாட்டேம்மா, இந்த பிள்ளை பரீட்சை எழுதுறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு தாமரை, ஈஸ்வரி, சாவித்திரி எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிடுது. அண்ணே, என்ன நீ சொல்கிற, இவளுக்கு போய் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம குடும்பத்திலேருந்து வெளியே போய் படிக்கிறது நல்லாவானே இருக்குது, அதுவும் இப்போ போய் படிக்கிறது, ஒரு கல்யாணம் ஆன புள்ள போய் பரீட்சை எழுதிக்கிட்டு வர்றது அசிங்கமாக இருக்குனே அப்படின்னு சொல்லவும் சாவித்திரியை திட்டுறாரு ராஜாங்கம். என்ன சாவித்திரி சொல்கிற, இந்த காலத்தில் இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் படித்து நல்ல வேலையில் இருக்காங்க, நம்ம குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணு இப்படி படிக்க போகிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிடுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.